بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد ابن عبد الله وعلى آله وأصحابه وجميع تباعه بإحسان إلى يوم الدين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلظ فاستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار. وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما. صدق الله العظيم. وقال صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் வல்ல அல்லாஹுடைய திருநாமம் கொண்டு இன்றைய ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்தாலும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்றும் உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் உலகத் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை முற்றுமுழுதாக தமது வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுத் தாபிஈன்கள், ஹக்கான முஃமின்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக துறை இல்லம் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சகல ஏவல்களையும் எமது வாழ்க்கையின் சகல தருணங்களிலும் முற்றுமுழுதாக கடைபிடிக்கும்படியும் அவர்களினால் விலக்கப்பட்ட சகல விலக்கல்களிலிருந்தும் முற்றுமுழுதாக விலகி தூரமாக எம் வாழ்க்கையை அமைத்து கொள்ளும்படி ஆரம்பம் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியா எனும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். அருமையான இஸ்லாமிய உறவுகளே, ஜும்மாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பள்ளியுடைய ஆதாபுகளை பேணி முன் சப்புகள் இடவழிகளை நாங்கள் நிரப்பி கொஞ்சம் முன்னால் வந்து உட்கார்ந்து கொள்வோம். பிறகு வார ஆக்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். கொஞ்சம் எழும்பி வந்து ஆதாபுகளை பேணி கொஞ்சம் இடவழியை நிரப்பும். அதான் நம்ம செய்வோம். நோயாளிகள் ஏலாத ஆக்களை தவிர மற்றவங்க கொஞ்சம் அசைஞ்சு முன்னால் வாங்க. எந்த பள்ளிக்கு போனாலும் பள்ளியுடைய ஆதாபை நாங்கள் பேணி உட்காரக்குள்ளதான் முழுமையான நிரப்பமான நன்மைக்கு நாங்கள் உரியவர்களாகலாம். அருமையான சகோதரர்களே, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதம் புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதம். இந்த மாதம் பிறந்திருக்கிறது இன்றைக்கு பிற 2 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இறந்த மாதம் இந்த மாதம்.
இந்த புனிதமான மாதத்தில் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய வழிகாட்டல்கள், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், நாம் மாற வேண்டிய இடம் எது என்ற பல விஷயங்களை இந்த மாதத்தில் பொதுவாக தலைப்புகளிட்டு விளக்கப்படுத்தி கொண்டு விளக்கங்கள் கொடுக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த தொடரில் அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் அல்லாஹு தஆலா முன்மாதிரியை வச்சிருக்கிறான். நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நான் எந்த துறையோட சம்பந்தப்படுறேனோ அந்த துறையில் முழுமையான வழிகாட்டலை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் வழிகாட்டலை அமைச்சிருக்கிறான். நாம் கலிமா சொன்னவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றவர்கள், இறுதி தூதராக நம்பினவர்களாக இருந்தால் அவர்களுடைய வரலாற்றை இயன்ற அளவு படித்து விளங்கி அதிலிருந்து வழிகாட்டல்களை பெற நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதில் பார்த்தோம்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்குள்ள لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சிறந்த முன்மாதிரியுண்டு. யார்? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் சரிவர நம்பினவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிரப்பமான முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது நபி என்றால் எவ்வாறு நாங்கள் நம்ப வேண்டும், எப்படி அதை எடுக்க வேண்டும், சஹாபாக்கள் எப்படி எடுத்தார்களோ அப்படித்தான் நாங்கள் எடுக்க வேண்டும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசித்தார்கள்? உண்மையான நேசம், நம்பிக்கை, அன்பு, பாசத்தில் முழுமையான உண்மைத்தன்மை இருக்கும். உண்மையாக நேசிக்கும். உண்மையாக நேசித்தால் என்ற உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்தார்கள் என்றால் வுது செய்கிற தண்ணி கீழே விழாது. சஹாபாக்கள் அந்த தண்ணியை எடுத்து அந்த பரக்கத் எனக்கு வர வேண்டுமே என்று தண்ணியை ஏந்தி முகத்தில் தேய்ப்பார்கள். தண்ணியை கிடைக்க இல்லாட்டி கிடைச்சவர்களும் கிடைக்காதவங்களோட கையை தேய்ச்சி அவங்க அந்த தேய்க்கிற அளவுக்கு உண்மைத்தன்மை இருந்துச்சு. உஹத் களத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன ஒரு கட்டு, அதுக்கு மேலால எலும்பு ஏலாது வருத்தம். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு படுத்தார்கள், யா ரசூலல்லாஹ் முதுகுக்கு மேலால மிரிச்சி மேல போங்கோ, என்ற முதுகு உங்களுடைய படிக்கல்லாக இருக்கட்டும். நேசத்தில உச்சம், அன்பில முதற்கட்டம். இப்படி சஹாபாக்கள் ஒவ்வொரு கட்டத்தை நாங்கள் எடுத்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா அதை நாம் முழுமையாக எடுத்து நடக்க வேண்டும். இதில் சஹாபாக்கள் தெளிவாக இருந்தார்கள். நாங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்களா, ஹலரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்களா, எடுத்து நடக்கிற அதில் இன்பம் காண வேண்டும், சந்தோஷம் காண வேண்டும். ஒரு தடவை போர் நடந்து கொண்டு இருக்குது, அஹ்ஸாபுடைய நேரம்.
இரவு கடும் குளிர், காத்தடிக்குது, காரிருள். இப்ப சஹாபாக்களை யார பிடிச்சு அங்கால அனுப்பி நிலவரங்களை விளங்குற என்று பேசிக்கொண்டு அப்படியே வரக்குள்ள ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க கீழே. என்னையே போ சொல்லுவாங்கன்னு நினைச்சு கொண்டு தூங்கின மாதிரி இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைஃபா எழும்புங்க என்ற உடனே என்ற பேரை சொல்லிட்டாங்க. எழும்பாம இருக்கலாம். இருள், காத்து, கடுங்குளிர். எழும்பினேன். ஒரு துவா செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு முன்னால பின்னால மேலால கீழால அல்லாஹ் பாதுகாப்பு தருவானாக ஒரு துவாவை செஞ்சு அனுப்புறாங்க. இந்த சஹாபி சொல்றாரு, வெயில் காலத்துல போற மாதிரி நான் போனேன். இந்த குளிரால எந்த தாக்கம் வரல. அங்க போய் முழுமையான தகவல் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தேன். யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் குளிரா இருக்குது, இருட்டா இருக்குது, காத்தா இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி நாளைக்கு நான் பார்ப்போமே என்று சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையா, உடனடியாக அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் சஹாபாக்கள் கவனமாக இருந்தார்கள். எனவே நாமும் எங்களோட வாழ்க்கையில மார்க்கம் இப்படித்தான் சொல்லுது என்றால் அது அப்படியே கேட்டு நடக்கிற பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். வியாபாரத்தை எடுத்துக்கொள்வோம். வியாபார துறையில எந்த வியாபாரமா இருந்தாலும் ஹலாலான வியாபாரமாக இருந்தால் தாராளமாக அதனை செய்யலாம். ஹராமான வியாபாரம், இன்னென்ன வியாபாரம், இந்த வழிமுறை கூடாது, ஹராம் என்று தெளிவாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை தெரிஞ்சு தவிர்ந்து கொண்டால் மற்ற ஹலாலானது தாராளமாக தேடலாம். ஆனால் ஹலாலானதை தேடக்குள்ள நேர்மையாக சரியாக தேட வேண்டும். அந்த பகுதியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக வழிகாட்டி இருக்கிறார். வியாபாரம் செய்யும் பொழுது எப்பொழுதுமே கொடுக்கல் வாங்கல் எழுத்து வழக்கில் சரியாக அமைய வேண்டும். கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தில் நம்பிக்கை அடிப்படையில் வியாபாரம் செய்யக்கூடாது. வியாபாரம் செய்யக்குள்ள நம்பிக்கை அடிப்படையில் செய்யக்கூடாது. வியாபாரம் செய்ய வேண்டும், இஸ்லாம் சொன்ன முறைப்படித்தான் செய்யணும். நாங்கள் சொல்றது, நாங்கள் ஒரு கொடுக்கல் வாங்க செஞ்சிருப்போம், லொஸ்ட் ஆகின பிறகு இங்கால வந்து சொல்றது, நான் அவரை நம்பினேன், அவர் அப்படியான மனிதர், இப்படியான மனிதர், அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாருன்னு கதை சொல்லக்கூடாது. எப்படி இஸ்லாம் சொல்லுதோ அந்த முறைப்படிதான் அந்த வியாபாரத்தை நான் செய்ய வேண்டும். கொடுக்கல் வாங்கல்ல எழுத்து வழக்கில் சரியாக இருக்க வேண்டும். அவர் யாராக இருந்தாலும், அவர் பெரியவராக இருக்கலாம், சின்னவராக இருக்கலாம், ஊருக்கே தெரிஞ்சவர் தெரியாதவர் யாராக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல்ல எழுத்து வழக்கு மிக முக்கியம். நஷ்டப்பட்டவர்களில் பெரும்பான்மையான ஆக்கள் எடுத்துக்கொண்டா எழுத்து வழக்கு இல்லாம நம்பி கொடுத்தன். கொடுக்கல் வாங்கல நம்பி கொடுக்க சொல்லி இஸ்லாம் சொல்ல இல்லை. நம்பி கொடுத்தா இயலாதவர்கள், ஏழைகள், பலகீனமானவர்கள் நஷ்டப்பட்டு போய்த்துருவாங்க. இஸ்லாம் சொல்லுது எழுத்து வழக்கில் சரியாக கொடு. அழகா வழிகாட்டினார்கள். வியாபாரத்தை அழகாக செய்தார்கள். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12வது வயதிலேயே வியாபாரத்தில் சம்பந்தப்பட்டார்கள். ஷாமுக்கு போனார்கள், பெரும் வியாபாரத்தை பெரும் லாபத்தோடு வந்தார்கள். வியாபாரம் என்றது மிக முக்கியமான பகுதி. அந்த வியாபாரத்தை செய்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் அதை படிக்க வேண்டும், தைரியத்தை வளர்க்க வேண்டும். நான் ஏமாந்து விடக்கூடாத பகுதியை அடையாளம் காண வேண்டும். எந்த பகுதியை நான் ஏமாற்றப்படுகிறேன் அதன் அடையாளம் கண்டு அதுக்கேற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே,
அடுத்ததாக தொழிலாளிகள் இருப்போம். தொழிலாளிகள் சமூகத்தில் எப்பொழுதுமே தொழிலாளிகளாக இருந்தால் நாங்கள் இன்றைக்கு பார்க்குற தொழிலாளிகள் அமைப்பில் தொழிலாளிகள் நடாத்தப்படக்கூடாது. தொழிலாளிகளாக இருந்தால் இஸ்லாம் சொல்லுதோ, யார்கிட்டையாவது ஒரு வேலை வாங்கினா நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது வேலை அஅதுல் அஜீர அஜ்ரஹு கப்ல ஐ யஜிஃப அரஹு. ஒருவர் உங்கள்கிட்ட வேலை செஞ்சாருண்டா வியர்வை காயறதுக்கு முன்னால் கூலியை கொடுத்துடணும். கூலி வேலை செய்ய வாராரா, வேர்வை காய முந்தி சம்பளத்தை கொடுத்துடணும். இந்த எங்கட ஊர்களில் பார்க்குறோம், வேலையை வாங்கிட்டு முழுமையாக கொடுக்குறல்ல, கொஞ்சத்தை கொடுத்து கொஞ்சத்தை பிடிச்சி வைக்கிற. ஃபுல்லாக கொடுத்தா நாளைக்கு ஆள் வராது, அதனால அரைவாசியை பிடிச்சி வைக்கிறது, காவாசியை பிடிச்சி வைக்கிறது. இதுக்கு ஆதாரம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே இந்த பிடிச்சி வச்சு சம்பளம் கொடுக்க இல்லை. சஹாபாக்கள் பிடிச்சி வச்சு சம்பளம் கொடுக்க இல்லை. இன்றைக்கு வேலை, இன்றைய சம்பளம் போய்த்து வாங்க, நாளைய பிரச்சனை நாளைய பார்ப்போம். நான் நாளைக்கு மௌத்தாகினா அந்த ஆள்ட காசு என்னட்ட எலும்பக்குள்ள கடனாளியாக எழும்போணும். அந்த ஆள் கடனாளியாக வந்து கடனாளி லிஸ்ட்ல அந்த வந்து நிற்பான். யாரெல்லாம் கொடுத்தன், வேலை செஞ்சு கொடுத்தன், சம்பளம் தரல. நாங்க செய்யற பிழைகள் இன்னும் ஒன்று, வேலை வாங்கக்குள்ள இயலாத ஆக்களை தேடி பிடிக்கிற. பேச தெரியாத ஆக்கள் சத்தம் போட்டு பேசினா அப்படியே அமர்ந்துருவாங்க, இயலாமை இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் எங்களோட பாசை அந்த நோஞ்சான்னு சொல்ற மாதிரி அப்படியான ஆக்கள் பிடிச்சி வாங்க மட்டும் எல்லா வேலையும் வாங்கிட்டு 1000 ரூபா கொடுக்குற இடத்துல 400 ரூபா 500 ரூபா கொடுத்து மொள்ள அனுப்பிடுறது. நாளைக்கும் வரணுமா என்னோட அந்த பயந்துட்டு போவான் தான். அருமையான சகோதரர்களே, பேச்சில நாங்க வெத்திடுவோம். இன்றைக்கு நாங்க தான் வெத்தி, ஆனா மறும நாள்ல எல்லாம் சேர்ந்தான் வரும். உரிய சம்பளத்தை உரிய முறையில நாங்க கொடுத்து பழக வேண்டும். வேலை செஞ்சுட்டு போனவர் எங்களை நினைச்சு நினைச்சு துவா செய்யணும். இவருண்டா உண்மையில இன்னைக்கு பார்க்கிறோம், சிலாக்களை பார்க்கிறோம், மாற்று மத சகோதரர்கள் அவங்க சிலாக்கள வேலை செஞ்சு அந்த பழக்கத்தில் ஒரு உறவுமே இல்லை. முதலாளியை நான் பார்த்துட்டு போக வந்தேன் என்று வந்துட்டு பார்த்துட்டு போற அளவுக்கு இவங்க வேலை செஞ்சுக்கிறாங்க. இந்த முதலாளியை நான் மறக்க மாட்டேன். இந்த முதலாளி சொல்றாரு, என்கிட்ட வேலை செஞ்சாங்க வருஷ கணக்கில், ஃபேமிலி எல்லாம் வேலை செஞ்ச ஆக்கள் தான். அது இவங்க எல்லாம் அழகா கொடுத்து, சம்பளம் கொடுத்து, கூடுதலாக கொடுத்து, கண்ணியமாக நடந்தவுடைய தாக்கம் அவங்க வந்து நோய் விசாரிச்சுட்டு போற அளவுக்கு இருக்குது. அருமையான சகோதரர்களே, எங்கட சமூகத்தில் நீ பார்த்தோம்னா ஒத்தட்ட வேலைக்கு போய் அங்கிருந்து பாஞ்சா கியாமத்துடைய நாள் வரைக்கும் திருப்பி அந்த ஆட்டு வேலைக்கு வராது. நாம் ஒவ்வொருத்தரும் எங்களை பார்ப்போம், என்னட்ட வேலை செய்கிற ஆக்கள் நாளைக்கு போனா திருப்பி என்ன தேடி வருவார்களா வேண்டாம், என்ன நினைச்சு துவா செய்வார்களா? துவா செய்யாட்டையும் பிரச்சனை இல்லை, பதுவா செய்யாமல் இருப்பார்களான்னு பார்த்துக்கொள்ளணும். துவா செய்யாட்டி பிரச்சனை இல்லை, பதுவா செஞ்சிடக்கூடாது. அவருக்கு தெரியும் நான் நடந்த முறையில் இந்த புள்ள எனக்கு துவா செய்யுமா பதுவா செய்யுமா. எனவே இந்த பகுதி கவனமாக இருக்க வேண்டிய பகுதி. நாங்கள் எங்களே அறியாமலேயே அநியாயம் செஞ்சிருவோம். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இன்னொரு பகுதி இருந்தது. அதாவது கணவன் மனைவியுடைய அந்த உறவில் எப்படி வாழ வேண்டும், கணவனாக எப்படி வாழ வேண்டும், கணவன் மனைவியாக எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும், மனைவியோடு எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உயர்ந்த முறையில் வாழ்ந்து காட்டினார்கள், சொல்லியும் தந்தார்கள். ஊருக்கு நாங்கள் நல்லவராக இருப்போம், ஊருக்கே சிறந்தவர், ஊருக்கே ஹாஜியார், அவரை விட்ட ஆள் இல்லை, பெண்ணாம்பெரிய ஆளா இருப்பாரு. இது ஒன்றுமே இவர் சிறந்தவர் என்றதுக்குரிய அடையாளம் இல்லை. சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லி, உங்களில் சிறந்தவர் தந்த மனைவிட்ட சிறந்தவர் தான். மனைவி சொல்லணும்
ஏண்ட கணவர் மிகச் சிறந்தவர். மனைவி உள்ளத்தால சொல்லணும். அந்த நிலையில் ஒருத்தர் வாழ்றாரா, அவரை வேற யாரும் அவரை சர்டிஃபை பண்ண வேண்டிய தேவையே இல்லை. மனைவி சொல்றா, ஏண்ட கணவர் அல்லாஹ்வை பயந்தவர், ஏண்ட கணவர் பாவம் செய்ய விரும்பாதவர், ஏண்ட கணவர் சுத்தமானவர் என்று மனைவி சொன்னால் அவர் மிகச் சிறந்தவர். வஅன கைருன் லி அஹ்லி, நான் என் குடும்பத்தில் மிகச் சிறந்தவனாக இருக்கிறேன் சொல்லதா சொல்ல. நாம் ஒவ்வொருத்தரும் மனைவி மாற துவாவை பெற்று மனைவி மாற்ற நல்லவராக மாற வேண்டும். அதுக்கு முன்மாதிரியாக என்ன செய்யறா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்களை மனைவி மாற கோக்கியா வைக்க இல்லை, டோபியா வைக்க இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து சமையல் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். வீட்டு வேலையில முழுமையாக கலந்து கொள்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலக தலைவர், ஆனா முழுமையாக மனைவியோட சேர்ந்து, நீங்க சமைச்சு கொண்டு வாங்க பாப்பம், டீயை ஊத்தித்தா பாப்பம் இல்ல, ஒன்றரை கலந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வேலையும் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பலதாரம் பல மனைவிகள் இருக்கிற நேரம் கூடுதலான பிரச்சனைகள் மனைவிமாருக்கு இடையில வரும். அந்த நேரத்தில் கூடுதலான இரக்கத்தை காட்டி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு திருமணம் முடியுது, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. இப்ப எல்லாரும் மதீனாலேருந்து வராங்க, எல்லாரும் மதீனா பெண்கள்லாம் வந்து புதிய மனைவியை பார்த்துட்டு போறாங்க. பார்த்துட்டு போகக்குள்ள ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்த வந்த வழியில கேட்டாங்க பிடிச்சி, கைஃப ரஅய்திஹா யா ஷுகைரா, ஆயிஷா புதிய மனைவி எப்படி இருக்கிறாங்க என்று உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோபம் வந்துருச்சு. சொன்னார்கள், ராய்து யஹூதியா, யஹூதி பொம்பளைய பார்த்துட்டு வாருங்கண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கோபம் வரல, எரிச்சல் வரல. ஏனென்றா பெண்மை என்றால் என்ன என்றது முழுமையாக தெரிஞ்சு சொல்லலாம். ஒரு பெண்ணாக இருந்தா இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் என்ற அறிவு ஒவ்வொருத்தட்டும் இருக்க வேண்டும். பெண்ணாக இருந்தா இப்படித்தான் இருக்கும். அதனாலதான் சொன்னாங்க, லா தகூலி ஹாதா யா ஆயிஷா, ஆயிஷா அப்படி சொல்லாங்கம்மா, அவங்க இஸ்லாத்துக்கு வந்து நல்ல அழகா இஸ்லாத்தை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறாங்க, யஹூதி பொம்புன்னு சொல்ல வேணாம் என்று அழகாக கனிவாக இரக்கமாக சொன்னார்கள். அதட்டி பயத்தாட்டி, நான் ஒரு ஆண் என்ற ஆண் மேலாண்மை ஆண் ஆதிக்கத்தை காட்ட இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரக்கத்தை தான் காட்டினார்கள். அடுத்த மனைவிட்டேந்து சாப்பாடு வருது, ஆயிஷா கோவம் வந்து தட்டி வீசி அந்த பீர்ஸ் அப்படியே தூள் தூளா போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மக்களுக்கு வழிகாட்டியா வந்தவர்கள் உடனே தூள் தூளா போனோடனே கைகால வீச இல்லை. அவங்களுடைய முபாரக்கான கரத்தால அழகாக அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து புறக்கி துப்புரவாக்கி மிக கண்ணியமாக நடந்து காட்டினார்கள். இந்த எங்களோட வீடுகளில் பார்க்கிறோம், சின்ன ஒரு வேலையா இருந்தாலும் மனைவியை கூப்பிட்டு தான் அந்த வேலையை சொல்றது. இவரால் செய்யலாம், இவர் செய்ய ரெடி இல்லை, ஊத்த இருக்கிற விளங்குது இல்லையான்னு கேட்கிறது, அல்லது வேலைக்காராக்களை போட்டு வேலை வாங்குறது, வேலைக்கு ஆள் வைக்கலாம் வேலை வாங்கலாம் பிரச்சனை இல்லை, எல்லா வேலையையும் மனைவி தான் செய்ய வேண்டும் என்றது இஸ்லாத்தில் இல்லை. மனைவியாக இருந்தால் இன்னென்ன வேலை, 5 கடமை தான் இஸ்லாம் ஒரு மனைவி கொடுத்திருக்குது. ஐவேளை தொழ வேண்டும், ரமலானில் நோன்பு நோக்க வேண்டும், அவருடைய வெக்கஸ்தலத்தை பாதுகாக்க வேண்டும், கணவனுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டும், பிள்ளையை பக்குவமாக வளர்க்க வேண்டும். 5 தான் கடமை. 6வது கடமை ஒன்று பெண்களுக்கு இல்லை. சங்கைக்குரிய உலமாக்கள் இருப்பார்கள், தாராளமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். வீட்டை கூட்டுறது பெண்ணுடைய மனைவியுடைய கடமை இல்லை. உடுப்பை கழுவித்தாரது மனைவியுடைய கடமை இல்லை. அயம் பண்ணி தாரது கடமை இல்லை. சமைச்சு தாரது கடமை இல்லை. சட்டிவானைய கடமை இல்லை. இது எல்லாம்
கணவன் மனைவிக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமைகள். நாங்க செய்யற எல்லா கடமைகளையும் அவங்களுடைய மேலதிகமாக செய்தது போக எங்கட ஆக்கள் எடுத்து தொட்டதுக்கெல்லாம் சின்ன ஒரு பிரச்சனை வருதா, நான் ஆம்பளை எங்கேயும் போய் கல்யாணம் முடிப்பேன், டிவோர்ஸ் தந்துட்டு நான் போய் தருவேன். அருமையானவர்களே, இதனால தான் சொல்றது, ஒருவர் கல்யாணம் கட்டி வைக்கிறதுக்கு முன்னால அவருக்கு விளங்கப்படுத்தணும் உங்களோட கடமை என்ன, மனைவியுடைய கடமை என்ன. பெண்ணாக இருந்தால் எப்படி இருப்பார்கள், நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றதெல்லாம் முழுமையாக 2 பகுதிக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இந்த பகுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சிறந்த முறையில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அடுத்ததாக பொதுவான பண்பாடு அந்த தொடரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளோட பேர பிள்ளைகளோட எப்படி நடந்திருக்கிறார்கள். பிள்ளைகளோட இரக்கமாக இருக்கிறது பொதுவான பகுதி. பேர பிள்ளைகள் தன் பிள்ளையோட பிள்ளைகளோட நான் ஒரு அப்பாவாகி விட்டால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அப்பாவாகி விட்டால் எவ்வாறு அந்த பிள்ளைகளோட நடந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் முழுமையான வழிகாட்டல்கள். மிம்பரிலிருந்து ஜும்மா பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஹுத்பா நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். முன்னால 2 குழந்தைகளும் பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் முன் வருகிறார்கள். மிம்பரிலிருந்து இறங்கி அந்த அருமை இரத்த குல 2 பேரையும் தூக்கி தோள் வைத்தார்கள், மிம்பருக்கு ஏறினார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை தொடரில் பேர பிள்ளைகளோட வாழ்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம், பள்ளிக்கு சின்ன பிள்ளைகள் வந்தா இன்னும் அந்த வழிமுறை மாறல்ல. பழங்காலத்திலேருந்து இன்றைக்கும் இருக்குது. சின்ன பிள்ளைய பள்ளிக்கு வந்தா சின்ன ஒரு துடிதுடிப்பு இருக்கும். அதனை பேசுற வார்த்தைகள் அடக்கி ஏசி துரத்தி விடுறது. அருமையானவர்களே, சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கு தாராளமாக வரலாம். ஆக சின்ன பிள்ளைகளா இருந்தா அவங்க கட்டுப்பாடா சரியா வைக்க வேண்டும். கூடுதலான துடிப்புள்ள 2-3 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் கட்டுப்பாடற்றவர்களா இருந்தா அதை தவிர்க்கிறது மிகச் சிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னிபு மசாஜிதக்கும் அல் மஜானீன வஸ்ஸிபியான் அவ் கமா قال அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். சுகமில்லாத ஆக்கள், பைத்தியம் போன்ற வருத்தம் உள்ளவர்கள் அல்லது சின்ன குழந்தைகளை பள்ளிக்கு கொண்டு வரதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். ஆக சின்ன பிள்ளைகள், வளர்ந்தவர்கள் 6, 7, 8, 9 ஆகுது, இந்த பிள்ளைகள் தாராளமாக பள்ளிக்கு வர வேண்டும், தொழ வேண்டும், மக்களோட ஒன்றரை கலந்து நடந்து கொள்ள வேண்டும். இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மிக இரக்கமாக அந்த பிள்ளைகள் நடந்து கொண்ட பகுதி வேறாக இருக்கிறது. அதிலும் நாம் சொல்லிக் கொண்டு வந்த பகுதி தான் அப்பாவாகிட்டா கவனமாக இருக்க வேண்டும். ஒரு பிள்ளை நல்லதை படிக்கிறதும் அப்பாட்டதான், கெட்டதை படிக்கிறதும் அப்பாட்டதான். யாராவது சிகரெட் குடிக்கிற பழக்கம் உள்ள ஆக்கட்ட யார்கிட்ட பழகுன்னு கேட்டா அப்பா குடிச்சிட்டு போடுற துண்டை இழுத்து தான் நான் பழகினேன்னு வாசலாக்கு. சில பிழையான வார்த்தை பாவிப்பார்கள். இந்த வார்த்தை யாருப்பா அவங்களுக்கு சொல்லி தந்தண்டா, அப்பா நேத்து சொன்னாரு, அந்த பிள்ளைய நாளைக்கு எங்கள்கிட்ட பாடம் தரும். அப்பா என்ன செய்யறாருன்றத புள்ள சரியான கவனமாக இருக்கும். அப்பா போற இடத்துல பின்னால அந்த புள்ள போகும். அப்பாவில் அந்த நம்பிக்கை அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும். எனவே ஒரு அப்பாவா இருந்தா நான் தஹஜ்ஜுதுல எழும்பி தொழுது அழுது காட்டி அந்த அழுகை அந்த புள்ள கண்டா அன்றிலிருந்து புள்ள தஹஜ்ஜுதுக்கு எழும்ப துவங்கும். பிள்ளையுடைய மாற்றத்தில் அப்பா வாப்பா 2 பேரும் மிக முக்கியமான ஆக்கள். இந்த 2 பேரும் சரியாகினா பிள்ளையோட வாழ்க்கை சீராயிரும். இந்த 2 பேர் சீர்கெட்டு போனா அந்த பிள்ளைய திருப்பி எடுக்கிறது லேசான விஷயம் இல்லை, மிக கஷ்டம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த அப்பாவாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். சின்ன பிள்ளைகளோட இரக்கமா நடக்கிற பகுதியை வேறா சொல்லி தந்தார்கள். வேறாக தனியாக மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. எங்களுடைய சின்ன பிள்ளைகளுக்கு கருணை காட்டாதவனும்
மூத்தவங்களை கண்ணியம் காட்டாதவனும் எங்களை சேர்ந்தவன் அல்ல என்றார்கள். சின்ன பிள்ளைகளுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும், மூத்த ஆக்களோட கண்ணியமாக பேச வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும், சிறார்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். இன்றைய காலத்தில் பார்க்கிறோம், மூத்த ஆக்களுக்கு கண்ணியம் கொடுக்கிறது இல்லாமல் போய் அது இல்லாமலே போய் கொண்டிருக்குது. மூத்த ஆக்கள் யாருன்னு தெரியணும். மூத்த ஆக்களுடைய கண்ணியம் பேணுதல் இஸ்லாத்தில் மிக முக்கியமான பகுதி. மூத்தவர் தான். இன்றைக்கு என்ன செய்யறேன்டா, கொஞ்சம் படிச்சு ஏதாவது தெரிஞ்சிட்டா, 4 ரூபா காசு கைக்கு வந்துட்டா மூத்த ஆக்களை மதிக்கிறது இல்லை. அதுவே மூத்த ஆக்களுடைய அறிவு, மூத்த ஆக்களுடைய அனுபவம், மூத்தவர் என்று வந்தாலே அல்லாஹ் அவரோட இறக்கப்பட்டுறான். அவங்களோட கண்ணியமா மனசொடைக்காம அழகா இரக்கமா நடந்து நாங்கள் பழக வேண்டும். ஏதாவது பேசிட்டா மன்னிப்பு கேட்டு பழக வேண்டும். அதே போலதான் அந்த தொடரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பகுதி சொன்னார்கள், சமூகத்தில் கண்ணியமானவர்கள் யார், சிறந்தவர்கள் யார் என்று வழிகாட்டின அந்த தொடரில் இன்னொரு பகுதியை காட்டினார்கள். சமூகத்தில் யார் யார் ஹாஃபித்மார்களாக இருப்பார்களோ, நெஞ்சில குர்ஆன சுமந்த ஹாஃபித்மா இருப்பாங்களோ, அவர்களை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்கு சமன். இன்ன மின் இஜ்லாலில்லாஹி தஆலா இக்ராம திஷைபத்தில் முஸ்லிம் வஹாமிலில் குர்ஆன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதில் உள்ளதுதான் முடி நரைத்தவரை கண்ணியப்படுத்துவதும், அதே போல ஹாஃபில்மார கண்ணியப்படுத்துவதும். உள்ளத்தில் ஒருத்தர் குர்ஆனை சுமந்திருந்தால் அவரை கண்ணியப்படுத்த நாம் பழகிக்கொள்ள வேண்டும், கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய கலாம் அவருடைய உள்ளத்துக்குள்ளால இருக்குது. குர்ஆன நெஞ்சில சுமந்து நடமாடுற ஒரு ரஹ்மத்து தான் இவரு. கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், உலமாக்களோட கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் அவங்களுடைய துஆவை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். அதுக்கு வாய்ப்பு இல்லாட்டி பதுவாவை மட்டும் பெற்றிடக்கூடாது. இந்த உலமாக்களுடைய அல்லது ஹாஃபித்மாருடைய பத்துவா சாபம் மட்டும் வந்தால் அதுக்கு பிறகு வாழ்க்கையில தலை தூக்குறதுன்றது சிரமம். இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக தெளிவாக ஒரு பகுதியை பேசியிருக்கிறார்கள், விரிவான பகுதி. லுஹூமுல் உலமாஇ மஸ்மூமா வஆதத்துல்லாஹி மின் முன்தக்ஸிஹா மஅலூமா. உலமாக்களுடைய மாமிசம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உலமாக்களுடைய மாமிசம் நஞ்சு தோய்க்கப்பட்ட மாமிசம். அதில் கை வைத்தவர்கள் என்ன நடக்கும்? வஆதத்துல்லாஹி மின் முன்தக்ஸிஹா மஅலூமா. உலமாக்களை சாடி விமர்சிச்சு குறதேடி அப்படி பிரச்சனை படுத்தினால் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறான் என்ற வரலாற்றை பாருங்கள் என்று வழிகாட்டுகிறார்கள். அருமையானவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உலமாக்களை சொரிஞ்சிட்டு வருத்தத்தை பார்த்தவர்கள் உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்த வரலாறே கிடையாது. கவனமா இருக்க வேண்டும். உலமாக்களுடைய துஆவை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். இயலாவிட்டால் பதுவாவை பெறாமல் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த நீண்ட பகுதி. எனவே ஹாஃபில்மார்களை கண்ணியப்படுத்தி வாழ்வதில் ஒரு பகுதி விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. இறுதியாக இன்றைக்கு நாங்கள் பார்க்குற பிரச்சனை தான் பிலஸ்தீனை பார்க்கிறோம். கஸாவில் முஸ்லீம்கள் எமது சகோதரர்கள் படக்கூடிய அவலத்தை சொல்லி முடிக்க இயலாது. அதில் மிக கவனமாக நாங்கள் ஒன்றை விளங்க வேண்டிய ஒரு பகுதி தான் அந்த அல் அக்ஸா என்பது பிலஸ்தீனில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு சொந்தமானதல்ல, உலக முஸ்லீம்களுக்கே சொந்தமான ஒன்றுதான் அந்த அல் அக்ஸா என்பது. உலக முஸ்லீம்களுடைய புனிதத்துவம் 3, புனித ஸ்தலங்கள் 3.
அதுல முதலாவது அல் அக்ஸா, இரண்டாவது கஅபா, மூன்றாவது மதீனா முனவ்வரா ஹரமைன். அருமையான இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களும் சஹாபாக்கள் எல்லாம் 18 மாதங்கள் அக்ஸாவை பார்த்து தான் தொழுதிருக்கிறார்கள். அது புண்ணிய பூமி, புனிதமான பூமி. அல்லாஹ் தஆலா சொன்னது, குறிப்பிட்டது, ஹதீஸ்ல வந்தது. அந்த இடத்துக்காக வேண்டி அந்த யூதர்கள் செய்யக்கூடிய கொடுமை, பயங்கரமான கொடுமை. குழந்தைகளை எப்படியெல்லாம் கொண்டு குமிக்கிறார்கள். குறைஞ்சது 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்குது. செய்தியில வாரது, ஊடகத்தில் 40,000 என்றது அது 40,000 மேல போகுதில்லை. அரபு ஊடகங்கள்ல பார்க்கிறோம் 2 லட்சத்தை கடந்து போய் கொண்டிருக்குது. அருமையானவர்களே, சாப்பிடுறதுக்கு உணவில்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, இருப்பதற்கு இடமில்லை, நிற்கதியாக்கப்பட்டு கடுமையாக சோதிக்கப்படுகிறார்கள். மிக பயங்கரமான நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல முஸ்லிம்களுடைய தலைவராக இப்ப இருக்கிறவர் தான் சின்வார், யஹ்யா சின்வார் என்பவர். அவர் இஸ்ரேலுடைய ஜெயில்ல 24 வருடங்கள் இருந்தவர். அங்கிருந்து அந்த பாசையை படிச்சு, மொழியை படிச்சு, இன்று இஸ்லாத்துக்காக அந்த மண்ணை சுதந்திரமாக்க வேண்டும் என்பதற்காக முழுமையாக ஈடுபட்டு கொண்டு தன்னை முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்யலாம் என்றா 2 வேளை எங்களால் செய்யலாம். அதுவும் செய்யாவிட்டால் நாம் வெக்கித்து நிற்க வேண்டும். முதலாவது துஆவில நான் உயிரோட்டம் உள்ள துஆவாக எடுக்க வேண்டும். ஏண்ட குழந்தை, ஏண்ட மனைவி, ஏண்ட உம்மா, ஏண்ட வாப்பா, ஏண்ட நானா, ஏண்ட தம்பி கொல்லப்பட்டால் என்ன உணர்வு வருமோ அந்த உணர்வை எடுத்து நாம் துஆ செய்து அந்த 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 நிலைக்கு நாம் வர வேண்டும். இரண்டாவது, அந்த யூதர்களுடைய உற்பத்தி பொருள்களை இயன்ற அளவு நாம் தவிர்த்து நடந்து கொள்ள வேண்டும். ஆனா கவலையிலும் கவலை என்னண்டா, இன்றைக்கும் கூட எமது முஸ்லிம் சகோதரருடைய கடைக்கு போனா ஒழிச்சு வச்சு அடுக்கி வச்சு அவர்களுடைய உற்பத்தியை விற்கிறார்கள் என்று சொன்னால் எங்கே இஸ்லாம் என்று சொல்றதுக்கு எங்க அவர்கிட்ட இருக்குது? ஈமான் எங்கே? ஈமானிய அந்த ரோஷம் இருக்க வேண்டும். நான் இங்க விற்கிறேன், இந்த பணம் அங்க போகுது, அதன் மூலமாக இத்தனை வீதம் இராணுவத்துக்கு போகுது. ஒரு நாளைக்கு 120க்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள். எனவே அதுக்காக வேண்டி நாம் துஆ செய்வதோட எமது வாழ்க்கையில் நாம் சொன்ன அந்த தொடர்ல சிறந்த நல்ல மௌத்தை தேடி வாழ வேண்டும். நல்ல மௌத் எனக்கு கிடைக்க வேண்டும். கண்ணியமான மௌத்து வர வேண்டும். மோசமான மௌத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த மேற்சொன்ன விடயங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் சொல்லப்பட்ட விடயங்கள், மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள், ஹராம் ஹலாலை பேணி சரியான முறையில் வாழ்க்கை அமைப்பாக இருந்தால் அழகிய மௌத்துக்கு நாம் உரியவர்களாகுவோம். அழகிய மௌத்தில் ஒரு பகுதி தான் இறுதியாக சொல்லி நாம் முடிவுக்கு வருகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். அந்த நேரத்தில் சத்தம் போட்டு பேச வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்த வேண்டாம் என்ற வசனம் அல்லாஹ் இருக்கிறான். இந்த நேரத்தில் சஹாபி சாபித் இப்னு கைஸ் அல் அஷ்ஜாஇ என்ற சஹாபி பள்ளியிலிருந்து ஓரமாகிறாரு, கொஞ்சம் விலகி போறாரு. விசாரிக்கிறாங்க, ஏன்பா நீங்க விலகி போறீங்க? இல்லை, ஏண்ட சத்தம் கூடின சத்தம், ஏண்ட அமலெல்லாம் பாலாகி விட்டதாக நான் உணர்றேன் என்று சொன்ன அந்த தொடர்ல சொன்னாங்க, இல்லப்பா நீங்க சொர்க்கவாதி என்று சொன்னாங்க. சஹாபாக சொல்றாங்க, நான் கண்ணால பார்த்தோம், அவர் நடமாடக்கூடிய சொர்க்கவாதியா இருந்தாரு. சொர்க்கமுண்ட சர்டிபிகேட் உலகத்தை கொடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன? அல்லாஹ் இந்த வசனத்தை எனக்கு தான் சொல்றான், நான் தான் திருந்த வேண்டும், நான் தான் மாற வேண்டும். எனவே இந்த வசனத்தை எடுத்தார்கள். சொன்னார்கள், நீங்க சொர்க்கவாதி அப்பா, நீங்க கவலைப்பட வேண்டாம். சஹாபாக்க சொல்கிறார்கள், நடமாடும் சொர்க்கவாதியாக எங்கள் ஒருவராக அவர் இருந்தார் என்று சொல்லுகிறார்கள். எனவே வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் சிறந்த கண்ணியமான முறையில் வாழ்ந்து
கண்ணியமாக முறையில் மௌத்தார் பாக்கி தருவானாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் நமது பாவங்களை மன்னிப்பாயாக. நாம் தெரிந்து செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் பிலஸ்தீனில் அவலப்படக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு யா அல்லாஹ் விடுவை கொடுப்பாயாக, நிம்மதியை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் நிலைமைகளை மாற்றுவாயாக. நிலைமைகளுக்கு நீ ஒருவனே சொந்தக்காரன் யா அல்லாஹ், நிலைமைகளை மாற்றுவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் அநியாயம் அட்டூழியம் புரியக்கூடிய அந்த ஆக்கிரமிப்புக்காரர்களை யா அல்லாஹ் அந்த புனித பூமியிலிருந்து யா அல்லாஹ் அப்புறப்படுத்துவாயாக. புனித பூமியை பரிசுத்தப்படுத்துவாயாக. யூதர்களை யா அல்லாஹ் யூதரை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யூத சிந்தனை விட்டு எமது இஸ்லாமிய உலகத்தை பாதுகாப்பாயாக. எங்கெங்கெல்லாம் யா அல்லாஹ் யூதர்களுக்காக எமது கலிமா சொன்ன உறவுகள் கொடி தூக்குகிறார்களோ அவர்களுக்கு சரியான ஹிதாயத்தை கொடுப்பாயாக. ரஹ்மானே யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் அந்த யூதர்களுக்கு சார்பாக நடந்து கொண்டு போறார்களோ யா அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பாயாக. ஹிதாயத் இல்லை என்று இருந்தால் யா அல்லாஹ் யூதர்களை யா அல்லாஹ் அழித்தொழித்து விடுவாயாக. சமூகத்தை யா அல்லாஹ் அழித்தொழித்தவனே யா அல்லாஹ், நாம் என்று தாம்பட்ட மடுத்தவர்களை யா அல்லாஹ் அழித்தொழித்தவனே யா அல்லாஹ், இந்த யூதர்களுடைய கடுமுடியை விட்டும் இந்த உலக மக்களை பாதுகாப்பாயாக, நிம்மதியை தருவாயாக. கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக மௌத்தாவதற்கு யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌபி செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.